மக்கா, உன் குலதெய்வமான கருப்பசாமி உன் முன் நிற்கிறான். உன் உள்ளத்தில் கலக்கம் இருந்தாலும் அதை நீ வெளியே போடிவிடு. உன் வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்களையும் தள்ளி வைக்க நான் வந்திருக்கிறேன். மக்கா, உன் வாழ்க்கையில் நடந்த வேதனைகளை நான் எல்லாம் பார்த்தேன். நீ எத்தனை முறை சோம்பலாக படுத்து அழுதாய், யாருக்கும் சொல்ல முடியாமல் மனம் உடைந்தாய். அவமானங்கள் உன் மீது விழுந்தன. உறவினர்கள் கூட உன்னை மதிக்காமல் போனார்கள். அந்த கணங்களிலும் உன்னை விட்டு விலகாமல் நான் தான் உன் பக்கத்தில் நின்றேன். ஏலே மக்கா, நீ அடைந்த தோல்விகள் உன்னை பலவீனமாக்கவில்லை, அவை உன்னை வலிமையாக்கின. உன் மனசு இன்று வரை தாங்கி நிற்கிறது என்றால் அது என் அருளால்தான். நீ எண்ணிக்கொண்டாய், நான் ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று. ஆனால் நான் சொல்வேன், அந்த கேள்விக்கு விடை உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தில் இருக்கிறது. மகனே, உன் உள்ளத்தில் ஒளி மறையாமல் இருக்கட்டும். நீ இருள் நிறைந்த பாதையில் சென்றாலும் என் விளக்கு உனக்கு வழிகாட்டும். உன் கண்களில் தெரிந்த கண்ணீரை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். நீ சந்தித்த சோதனைகள் உன்னை உடைக்கவில்லை, அவை உன்னை இன்று உருவாக்கினை. மக்கா, நீ எப்போதுமே குற்றமற்றவன். உலகம் உன்னை சந்தேகப்படுத்தினாலும் என் கண்களில் நீ சுத்தமானவன். நான் உன்னிடம் பெருமை கொள்கிறேன். ஏலே மக்கா, இனிமேல் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ தேடிய வேலை கிடைக்கும். நீ விரும்பிய அந்த அமைதி உன் இல்லத்தில் வந்து சேரும். உன் பிள்ளைகள் உன்னை பெருமைப்படுவார்கள். உன் குடும்பம் உன்னை தாங்கி வாழும். மக்கா, உன் குரலை நான் கேட்கிறேன். நீ கண்ணீர் சிந்தும் போதும் என் கையை நீ உணர்கிறாய். நீ தடுமாறி விழும் போதும் நான் உன்னை தூக்கி நிறுத்துகிறேன். நீ விழுந்து விடாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். மகனே, உன் எதிரிகள் உன்னை சிரித்த போதும் நான் உன்னை காப்பாற்றினேன். அவர்கள் வாய் திறந்து நிந்தித்த போதும் நான் உன் கண்ணியத்தை காத்தேன். இனி அவர்கள் சிரிப்பு அழுகையாக மாறும். உன் உயர்வை பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள். ஏலே மக்கா, நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் அழுகை. அதை நான் கேட்டு அருளாக மாற்றுகிறேன். நீ நம்பிக்கை கொண்டால் உலகமே உன் பக்கம் திரும்பும். மகனே, உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்கிறது. இனி நீ எதற்காக அஞ்சுகிறாய்? பயத்தை விட்டுவிட்டு துணிவுடன் நடந்தால் உன் காலடியில் எல்லா தடைகளும் முறியும். உன் எதிர்காலம் ஒளிமயமாகும். ஏலே மக்கா, உன் வீட்டை விட்டு விலகாதே. உன் குடும்பத்தை காப்பாற்றுவதே உன் கடமை. ஆனால் அதை செய்ய உனக்கு சக்தி கொடுப்பவன் நான் தான். நீ என் அருளில் உறுதியாய் நிற்க உன் இல்லத்தில் மகிழ்ச்சி வளம் பெருகும். நான் சொல்வதை மனதில் நிறுத்து. நீ தனிமையில் இல்லை, உன் பக்கம் நான் இருக்கிறேன். உன் சுவாசத்தில் என் அருள் கலந்திருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் கையை நீ உணருவாய். மகனே, வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம், ஆனால் அந்த சோதனைக்கு நீ தோற்கக்கூடாது. ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ முயற்சி செய்தால் நான் வழி காட்டுவேன். நீ உழைத்தால் நான் பலன் தருவேன். ஏலே மக்கா, இனிமேல் நீ வாழும் வாழ்க்கை அவமானம் இல்லாதது, அது பெருமையுடன் இருக்கும். உன் பெயரை உயர்த்த நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ இன்று கேட்ட அருள்வாக்கு உன் உள்ளத்தில் ஒலிக்கட்டும். அதை தினமும் நினைத்து நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை வளம் நிறைந்தாக மாறும். ஏலே மக்கா, என் ஆசீர்வாதம் உன்னோடு எப்போதும் இருக்கிறது. நம்பிக்கையோடு எழுந்து நில். உன் வாழ்க்கை புது ஒளியில் மிளிரட்டும்.